Hi students, welcome to Studies Media. இன்னைக்கு நம்ம Studies Media சேனல்ல BTech பயோடெக்னாலஜியோட குவாலிஃபிகேஷன், இதோட டியூரேஷன், இதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பிளஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் அவைலபிளா இருக்கு, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க BTech பயோடெக்னாலஜி எடுக்கிறதுக்காக திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். BTech பயோடெக்னாலஜி, இந்த BTech பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் கோர்ஸ், அதாவது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் BTech அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த BTechலயே உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறது தான் இந்த BTech பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் 4 இயர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட டியூரேஷன் 4 வருஷம் நீங்க படிப்பீங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தால் கூட இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் எடுத்துக்க முடியும். பட் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் கீழே நீங்கள் படிக்க முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸில் உங்களால் படிக்க முடியாது. அது போக டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களால் தாராளமாக படிச்சுக்க முடியும். இது போக அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக இருந்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் உங்களால் படிக்க முடியும். பட் டீம்டு காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலே போதுமானது. இந்த டிபார்ட்மெண்ட் 4 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பேசஸ்ல நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. மொத்தம் 4 வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது 8 செமஸ்டர் எக்ஸாம் பேசஸ் நீங்க எழுதுவீங்க. இப்போ BTech பயோடெக்னாலஜினா என்ன? பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல அப்கமிங் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்டடான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பயோடெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் கம்மியா இருந்தாலும் ஃபியூச்சரில் அதிகமான ஜாப் ஓப்பனிங்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா அப்கமிங் இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் தான். ஸோ ரிசர்ச்சில் ரொம்பவே பாப்புலராக இருக்கனால அப்கமிங் இயர்ஸில் ரொம்ப அதிகமான பீக் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கெஸ்ஸாக இருக்குது. அதனால இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு வராங்க. இந்த BTech பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரிசர்ச் சைடு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு உங்களால் ஜாப்ஸ்க்கு போக முடியும். இதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக உங்களால் ஜாப்ஸ்க்கு போக முடியும். அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் சைடுக்கு உங்களால் போக முடியும். ஜாப் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் இருக்கு. இந்த ஜாப் ஓரியன்டா சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஆஸ் ஆஃப்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அப்கமிங் இயர்ஸ்ல நீங்க இன்னும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் முடிச்சுட்டு வருவீங்க. இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஜாப் ஓப்பனிங்ஸ் கண்டிப்பா BTech பயோடெக்னாலஜிக்கு வந்துடும். இதை தாண்டி நீங்க அப்ராட் போற மாதிரி இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்ட்ரிஸ் இருக்கு. அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா பெர் மந்த் நல்ல ஒரு சேலரியில நீங்க இன்டேக் வாங்கலாம். ஸோ BTech பயோடெக்னாலஜி நீங்க தமிழ்நாட்டில் காலேஜ் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் காலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியான காலேஜ் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. எங்கெங்கெல்லாம் BTech பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில அவைலபிளா இருக்கு, எங்கெங்கெல்லாம் BTech பயோடெக்னாலஜி டீம்டு யூனிவர்சிட்டியில அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ்க்கு பிளஸ் கோர்ஸ் டீடைல்ஸ், இதோட ஃபீஸ் என்ன வரும், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா BTech பயோடெக்னாலஜியோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே கைட் பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல கண்டிப்பா யாராவது BTech பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது கோர்சஸ் பத்தின டீடைல்ஸை சூப்பரா பார்ப்போம். தேங்க்யூ.